ஸோ இன்னைக்கு நான் வந்து எதை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கேன்னா கிறிஸ்டியானிட்டி. அதாவது ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறது வந்து அது வந்து ஒரு ரிலிஜன் இல்லைனா ஒரு வெர்சஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பா அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக். இப்போ நான் வந்து அதை எப்படி பார்க்குறேன், நான் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறத என்னோட கிறிஸ்டியன் லைஃப்பை வந்து நான் வந்து ஒரு மதமாக மட்டும் பார்க்குறேன்னா இல்லைனா நான் அது வந்து ஆண்டவருக்கும் எனக்குமா இருக்கிற ஒரு உறவாக பார்க்குறேன்னா அப்படின்னு இந்த ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், பைபிள் விஷயத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம பைபிள் வாசிக்கிறதே நம்ம வந்து ஒரு வாசிக்கணும் டெய்லி, எனக்கு வந்து இந்த மாதிரி ஓகே மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா எனக்குன்னு ஒரு கடமைக்காகவோ நான் பைபிள் வாசிக்கிறேன்னா அது வந்து நான் இப்போவும் கிறிஸ்டியானிட்டியை ஒரு ரிலீஜனா பார்க்குறேன்னு அர்த்தம். ஆனா நான் அது ரிலேஷன்ஷிப்பா பார்க்குறேன்னா அந்த பைபிள் வாசிக்கிறது எதுக்காக வாசிப்பேன்னா கடமைக்காக இல்லாம ஓகே ஆண்டவர் பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வந்து என்கிட்ட என்ன சொல்றாருன்றத நான் கேட்கணும், அவரை பத்தி நான் நிறைய புரிஞ்சுக்கணும், அவர் சொல்றபடி நான் நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தினால அப்படின்ற அந்த ஒரு வாஞ்சையினால நான் வந்து பைபிள் வாசிப்பேன். ஸோ இப்போ பைபிளையே நான் வந்து ஒரு நல்ல அழகா ஒரு டெக்கரேஷன் பண்ண ஒரு ஆல்டர்ல நான் வச்சு அதனாடி அப்படிதான் எனக்கு இருந்தது. எங்க வீட்டுல ஒரு ஆல்டர் இருந்தது, அது ஒரு ஹைட்ல இருக்கும், அந்த ஹைட்டுக்கு மேல பைபிள் எடுத்து வச்சிருப்போம், அது சுத்தி இந்த சாம்பிராணி பத்தி அதெல்லாம் பொருத்தி வச்சிருப்போம், அது அழகான ஒரு ஸ்டாண்ட்ல வச்சிருப்போம், அதை சுத்தி கேண்டில் பொருத்திருப்போம், இப்படிதான் இருந்தது. தட் இஸ் ரிலிஜன். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் வென் யூ see it as a relationship, அப்போதான் அந்த பைபிளை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதை வாசிச்சு அதுல ஆண்டவர் சொல்ற மாதிரி என் வாழ்க்கையை நான் மாத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல, அது ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் ப்ரேயர் லைஃப்பும் அப்படிதான். இப்போ நான் கடமைக்காக இல்லை டெய்லி நான் 5 நிமிஷம் நான் ப்ரே பண்ணணும், டெய்லி நான் 10 நிமிஷம் ப்ரே பண்ணணும் அப்படின்ட்டு கடமைக்காக ஏதோ காலையில் நான் அவசரமாக ப்ரே பண்ணிட்டு போகிறதோ இல்லைன்னா நான் வந்து நைட்டு தூங்கும் போது சும்மா ஒரு 2 வார்த்தை ப்ரே பண்ணிட்டு தூங்குறது வந்து ரிலீஜன். ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நான் வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் த்ரூ அவுட் த டே. இப்போ நான் சும்மா வேலையில் இருக்கும் போதும் எனக்கு எப்போல்லாம் மனசுக்கு தோணுதோ, எப்போல்லாம் எனக்கு ஆண்டவர்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் பேசலாம். அதுதான் ரிலேஷன்ஷிப். ஸோ மூணாவது வந்து நம்ம பண்ற எல்லா ஒரு ரிச்சுவல்ஸ், சடங்கு சம்பிரதாயமா ஒரு ஃபார்மாலிட்டிலலாம் நம்ம ஆண்டவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்போ நான் வந்து சர்ச்சுக்கு போறதே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் போகலாம், ப்ரே பண்றது நான் ஃபார்மாலிட்டிக்காக பண்ணலாம், ஃபாஸ்டிங் இருக்கிறது நான் ஃபார்மாலிட்டிக்காக பண்ணலாம், நான் வந்து இந்த மாதிரி ஓகே 40 நாள் நான் ஃபாஸ்டிங் இருப்பேன் அப்படின்றதுக்காக நான் பண்ணலாம். ஆனா இதுல எதுலையுமே ஆண்டவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து ஒரு 2 நிமிஷம் நான் ப்ரே பண்ணாலும் உண்மையாவே நான் ஒரு விஷயத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் இல்லை ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணுன்றதுக்காக நான் அவர் சமூகத்துல உட்கார்றதுக்கும் ஃபார்மாலிட்டிக்கு நான் பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கும்போது அதே மாதிரி நான் வந்து சும்மா நான் சாப்பிடாம இருந்துட்டு நான் என்னோட வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு நான் என்னோட லைஃப்ல என்னோட யூஷுவல் லைஃப்ல இருக்கிறேன். ஆனா நான் பேர் மட்டும் ஃபாஸ்டிங்னு சொல்றேன் அப்படின்னா இந்த டயட் பண்ணி ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விலக்கிட்டு அவரோட பிரசன்ஸ்ல நம்ம உட்கார்ந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட வார்த்தையை மெடிடேட் பண்ணி அப்போ அதன் மூலமா நமக்கு வந்து என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணணும், என்ன விஷயம் ஆண்டவர் சொல்லித்தர விரும்புறாரு, நான் எதை மாத்திக்கணும், நான் எதை செய்யணும் அப்படின்ற ஃபாஸ்டிங் வந்து வேற. ஸோ அகெயின் இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள டிஃப்ரென்ஸ். ஒபேயிங் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், அவரோட கட்டளைகளை நான் வந்து கை கொள்ளும் போதும் இதே மாதிரிதான். ஸோ நான் வந்து இல்லை நான் வந்து பைபிளை போட்டிருக்கிற மாதிரி நான் இந்த பாவம் நான் பண்ணேன்னா ஒருவேளை நான் நரகத்துக்கு போயிடுவேன், நாளைக்கு நான் வந்து அங்கே அக்னியில் இருக்க வேண்டி வரும், நரகத்துக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு நான் பயத்தில் ஒரு விஷயம் பயந்து நான் பண்ணுறேன், அது வந்து ரிலிஜன். அதே ஓகே இந்த விஷயம் நான் பண்ணால் என் ஆண்டவருக்கு ஹர்ட் ஆகும், என் ஆண்டவருக்கு இது பிடிக்காது, அதனால நான் பண்ண மாட்டேன், என் ஆண்டவர் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, நான் அவர் மேலே திருப்பி அதே மாதிரி நானும் அன்பு வைக்கணும், அதனால அவருக்கு பிடிக்காத காரியங்களை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்ல, அது வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்கான டிஃப்ரென்ஸ். எதையுமே கடமைக்காகவோ ஃபார்மாலிட்டிக்காகவோ பண்ணாம எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருந்து பண்றோம்ல, இஷ்டப்பட்டு பண்றோம்ல, விருப்பத்தோட பண்றோம்ல, வாஞ்சியோட பண்றோம்ல, அது ஆண்டவருக்கு பிடிச்சு நான் நடக்கணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து பண்றோம்ல, அதுதான் ரிலேஷன்ஷிப்க்கும் ரிலீஜனுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம இதை கொஞ்சம் யோசிச்சு நம்ம செஞ்சோம்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நம்ம ஆண்டவர் கூட ஒவ்வொரு நாளும் அதிகமாக க்ளோஸ் ஆகிட்டே போகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா பிறந்ததுலேருந்தே நம்ம இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நம்ம பண்ணுவோம், கடமைக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்றதுனால நிஜமாவே எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நம்மளோட ஏதோ ஒரு திருப்திக்காக நம்ம வேணா பண்ணிக்கலாம், ஆனால் அதனால நமக்கு எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தோ எந்த ஒரு பெனிஃபிட்டோ இருக்க போகிறதில்ல. ஸோ ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு மதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இல்லை, ஒரு ரிலிஜன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இல்லை,
அவர் உருவாக்கின, அவர் சிருஷ்டிச்ச ஜனங்கள் அவரை விட்டு போனதுனால அவங்களோட பாவங்களுக்காக, அவங்கள மறுபடியும் மீட்பதற்காக, பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவர் வந்தார். அவரோட நோக்கம் அதுதான். அவரோட சிலுவையின் மரணமும் உயிர்த்தெழுதலும் எல்லாமே அதுக்காக நடந்தது மட்டும்தான். ஸோ இட் இஸ் டு ரீஸ்டோர் தி ரிலேஷன்ஷிப் வித் அஸ். ஸோ நமக்கும் தெய்வத்துக்கும் இருந்த அந்த புரோக்கனான அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த உறவை மீட் எடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்தாரே தவிர, சும்மா ஒரு மதத்தை இங்கே நிறுவி அந்த மதத்தில் எனக்கு ஆள் சேர்க்கணும், நான் இந்த மாதிரி சர்ச் நிறைய உலகம் ஃபுல்லாக இருக்கணும், அதுலலாம் ஆளுங்க சேரணும், சேர்ந்து எல்லாரும் இந்த மாதிரி கிறிஸ்டியன்னு ஒரு பேர் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஆண்டவர் வந்ததோட நோக்கமே அது இல்லை. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்ச விஷயம். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.